நம்ம பலாக்கொட்டையில போலி செய்ய போறோம். பருப்புல தான் செய்வாங்க. இது இன்னைக்கு நம்ம டிஃபரெண்டா பலாக்கொட்டையில செய்ய போறோம். இது நீங்க உங்களுக்கு பலாக்கொட்டை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பலாக்கொட்டை உப்புட்டு செய்யறதுக்கு பலாக்கொட்டையை லைட்டா வறுத்துட்டு இந்த மாதிரி தோலை நம்ம உரிச்சோம் அப்படின்னா ஈஸியா உரிக்க வந்துடும். இல்லை அப்படின்னா நீங்க அப்படியே கூட உரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு 4 விசில் விட்டு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. நான் அது மாதிரி 4 விசில் விட்டு குக்கர்ல 4 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இப்படி நசுக்குனா நல்லா நசுக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ நான் மிக்சியில போட்டு இது பலாக்கொட்டையை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். தண்ணி இல்லாம போட்டுக்கணுங்க. தண்ணியே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி நைஸா அரைக்கும். பாருங்க, கொஞ்சம் கூட கட்டியே இல்லாம நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அப்படி செய்யும் போது தான் உப்புட்டு நல்லா தேய்க்கும் போது நல்லா ஈஸியா வரும். மேல் மாவு பண்றதுக்கு நம்ம எவ்வளவு பலாக்கொட்டை எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம மைதா எடுத்துக்கணும். இப்போ நான் 2 கப் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மேல் மாவுக்கு மட்டும் உப்பு நம்ம எடுத்து இதுல போட்டுட்டு நம்ம லைட்டான வார்ம் வாட்டர் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸா இருக்கணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். லைட்டா பிசைஞ்சு வச்சிருக்கேன். அதுல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிடும் மாவு. இது ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. ஒரு மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வைங்க. அப்பதான் நல்லா சாஃப்ட் ஆயிட்டு மேல் மாவு வந்து பிஞ்சு போகாம இருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இழுக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இது ஒரு மணி நேரம் ஊறட்டும். நான் இப்ப வெள்ளத்தை டஸ்ட் எல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு வச்சிருக்கேன். எவ்வளவு பலாக்கொட்டை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வெள்ளம் எடுத்துக்கணும். இப்ப நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. நெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வெள்ளத்துல சுத்தமா இருக்கக்கூடாதுங்க. நீங்க பாட்டுக்கு வெள்ளத்துல தண்ணி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா தண்ணி லூஸ் ஆயிடும். அப்புறம் நம்மளுக்கு மாவு உருண்டை பிடிக்க வராது. பாருங்க, இப்ப நல்லா கெட்டியா இருக்கு. நான் தேங்காய் 1 கப் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம போட்டுடலாம். தேங்காய் உங்களுக்கு கம்மியா கூட அந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். இப்ப பலாக்கொட்டை கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா அதோட நீங்க கடலைப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒண்ணு சேர இப்ப கிளறி வச்சாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா உருண்டை பிடிக்க ஈஸியா இருக்கும். கொஞ்ச நேரம் ஆறட்டும். மாவு ஆறிடுச்சு. இப்ப நான் உருண்டை பிடிச்சு வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா. மைதா மாவு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கீங்கன்னா இப்ப 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, ரொம்ப சாஃப்டா நல்லா இழுக்கிறதுக்கு வர மாதிரி கையில ஒட்டாமையும் இருக்கு. இப்ப நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம எவ்வளவு பெருசு நம்ம இந்த உருண்டை எடுத்துக்கிறோமோ போலிக்கு பூரணத்துக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம இது மைதா நம்ம உருண்டை எடுத்துக்கலாம். இப்ப நான் ஒரு ஆயில் கவர் எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெயும் நெய்யும் கலந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த உருண்டை எடுத்து இப்படி வச்சுட்டு நைஸா இப்படி தட்டினோம்னா இப்படி பாருங்க, இழுக்கிறதுக்கு நல்லா வருது. நல்லா மடிச்சுக்கலாம். லைட்டா தட்டிடலாம். நீங்க ஒரு தடவை இந்த மாதிரி பலாக்கொட்டை போலி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க மறுபடியும் செய்ய ஆரம்பிப்பீங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா எவ்வளவு நல்லா அகலமா தட்டிக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா தட்டிக்கலாம் மெலிசா. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்னொரு மெத்தட் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு மாவு கொஞ்சம் லைட்டா தெளிச்சிட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். இது நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இது மாதிரியும் பண்ணலாம். மெலிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது ஒண்ணு போட்டு எடுத்துடலாம்.
செஞ்சுட்டு ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது, ஒட்டிக்கும், எடுக்க வராது. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணால் போதும். இந்த பூர்ணத்தை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 20 நாளைக்கு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். சுய மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா குழிப்பணியார சட்டியில் வந்து மைதா மாவு இது பண்ணிட்டு அதில் கூட சுய மாதிரி பண்ணலாம். நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிடும்போது சூடாக கொஞ்சம் லைட்டாக சுட வச்சுட்டு கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெந்துருச்சு. மேல்மாவும் வேகிறதுக்கு மட்டும்தான் டைம் கொடுக்கணும். உள்ளே ஆல்ரெடி வெந்ததுனால நம்ம 2 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடலாம். இது மாதிரி அடுக்கும்போது தனித்தனியாக அடுக்குங்க. ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சிங்க அப்படின்னா ஒட்டிக்கும். இப்போ அடுத்தது வந்து அடுத்த செட் வைக்கும்போது நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா வச்சுட்டு வரலாம். அப்போ வந்து நம்மளுக்கு ஆறுனதுக்கப்புறம் இது மேலே வச்சுட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பலாக்கொட்டை போலி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.